பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் குரு வக்கரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்க உள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்போ குரு வக்கரம் அடைகிறது. இப்போ எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கர நிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போறோம். வெற்றியுடன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து செயல்படுவது யார் தெரியுமா? வெற்றியுடன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து புரிந்து செயல்படுவது யார் தெரியுமா? ரிஷபராசி தான். அதனாலதான் உங்களுக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வச்சிருக்காங்க, 2ஆம் இடத்துல மகாலட்சுமிக்கு வச்சிருக்காங்க, 2ஆம் இடத்துல குபேரனுக்கு வச்சிருக்காங்க, 2ஆம் இடத்துல தனகாரனா வச்சிருக்காங்க. கொஞ்சம் பிரஸ்டீஜ் இருக்கும், கொஞ்சம் சிக்கனம் இருக்கும், பேச்சு அதிகமா இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடம் புதன், ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குக்கு அதிபதி, 2க்கு 5க்குரியவர் உங்க வீட்டுல இருந்தாருன்னா அதை விட. ரிஷபராசியில் இருக்கிறாரு, ரிஷபத்துல புதனும் உங்க ராசிக்காரன் சுக்கிரன் 2ல் இருந்தா எப்படி இருப்பீங்க? நீங்க வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். வித் உங்க தசாபதி, உங்கள் அந்தரம், உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய யோக பலம், இதையும் கவனிச்சுக்கோங்க. இப்படி கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா 2க்கு 5க்குரியவர் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. அப்ப பரிவர்த்தனை யோகத்துல 2க்கு 5க்கு ரிஷபத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், மிதுனத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், அதுக்கடுத்து துலாம்ல இருந்தாலும் ஒண்ணுதான், கன்னில இருந்தாலும் ஒண்ணுதான். பாத்தீங்களா? நம்ம முன்னோர்கள் கரெக்டா வழி பார்த்துருக்காங்க. அப்ப அந்த வகையில பரிவர்த்தனை யோகத்தோட செய்யும் பொழுது ரிஷபராசிக்கு இப்ப குரு உங்க வீட்டுல இருக்காரு. எப்போதுமே குரு இருக்கிற வீட்டை விட பார்க்கறதுக்கு தான் பவர்னு எல்லாருமே சொல்றோம். ஆனா என்னை பொறுத்தவரையில இருக்கிற வீட்டை நல்லா வைக்கணும். எல்லாரும் கேட்டாங்க, கன்னி ராசிக்கு எல்லாரும் 90% கொடுத்துருக்காங்க சுவாமிஜி, நீங்க 30% கொடுத்துருக்கீங்க, அது என்ன சூட்சம்னு கேட்டாங்க. எல்லாரும் பொருள் நான் போக முடியுமா? எனக்குன்னு ஒரு அறிவு இல்லையா? எனக்கு ஒரு வழி இல்லையா? கன்னி ராசி தான் குரு பார்க்கிறாருன்னா ராசிக்கு 9ஆம் இடம் தான். யார் இல்லைங்கிறது? யார் இல்லைங்கிறது? மேஷ லக்கணமா இருந்தா
மேசலக்கணமா இருந்தா என்ன ஆகும்? கண்ணிக்கு என்ன ஆகும்? தூள் தூளா போயிடும். மேசலக்கணத்துல ராகு திசையில சனி புத்தி இருந்தா, கேது திசையில ராகு புத்தி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கன்னிராசி நல்லா இருக்கும் சொல்ல முடியுமா? இந்த விளக்கங்கள் கொஞ்சம் மக்களுக்கு தெரியணும். பொய் சொன்னா நான் போகணும், எனக்கு போஜனம் கிடைக்காது, நான் போகணும் 22 தீர்த்தம் குளிக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரீச் பண்றதுதான் சுவாமியுடைய வேலை. சுவாமியுடைய வேலை இல்லை, சுவாமியுடைய கடமை. அப்ப ரிஷபராசிக்கு கண்டிப்பா இந்த வக்கரம் உங்களுக்கு ஒரு அளவிட பிற நன்மையை கொடுக்கும். எந்த வகையில? குரு அசுரகுரு, குரு தேவகுரு. அப்ப 2 குரும் என்னை பொறுத்தவரை சமக்கிரகம், பகை கிரகம் இல்லை. அவர் வேலை செய்கிறார், இவர் வேலை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது சுக்கிரன் தட்சிணாமூர்த்தி என்ற குருவுக்கு பகைக்கிரக இல்லாமல் அவர்கள் வேலை செஞ்சாலும் மன ரீதியாக சற்று விலக்கி கொண்டு போகக்கூடியவர்கள். அப்போ விலக்கி கொண்டு போறவர்கள் ஒன்று சேரும்போது வக்கர நிலை என்பது ரிஷபத்துக்கு ஒரு அளவிட நன்மையைத்தான் கொடுக்கும், தீமையை கொடுக்காது. அப்ப இது என்ன செய்யுது? ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வக்கரம் நல்லது செய்யுங்க, அவ்வளவுதான். ரிஷபராசிக்காரர்கள் குரு வக்கரம் நல்லது செய்யும், அதுல மாற்று கருத்து அல்ல. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில், இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இம்பீரியர், பேக்கரி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, வண்டி, வாகனம், எதுவுமே கீழ் நிலை இல்லாமல் எல்லாமே சுப்பீரியராக போகும். அப்படின்னு என்ன? சென்னை சில்க், போத்தி சில்க், ஜிஆர்டி சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் அந்த கேடரில் இருக்கிறவங்கல்ல, ராமராஜ் காட்டன், அவங்களாம் அந்த கேடரில் இருக்கிறவங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கேடருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுயசாரத்தை பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு நந்தி, கண்டிப்பாக நந்தியினுடைய பதிகங்கள், திருமுறையினுடைய பாராயணங்கள், சிவபுராணங்கள், திவ்ய பிரபந்தங்கள், இது எல்லாம் படிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 27 பிரதோஷ வழிபாடு போகும். அது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிக சால சிறந்தது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிக சால சிறந்தது. அப்படிப்பட்ட வழிபாடு போங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு, அதுல மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி வரங்காட்டியும் மறுபடியும் குரு பயிற்சி வரங்காட்டியும் நிச்சயமாக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு எதை நீங்கள் ஆரம்பிக்கணும், எந்த தொழிலை செய்யணும், அதெல்லாம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து அல்ல. மறந்துடாதீங்க, குரு வக்கரம் ரிஷபராசிக்கு ஒரு நன்மையை கொடுக்கும், அதில் மாற்று கருத்தில் நான் மேற்கொண்டு நந்தி பிரதோஷ விட மறந்துடாதீங்க.